டிக்கெட் ப்ரைஸ் வந்து ஒரு ஆளுக்கு 20 ருபீஸுங்க. நாங்கள் 2 பேர் வந்திருந்தோம். ஸோ வந்து 40 ருபீஸ் மொத்தமாக. இதில் இந்த பின்னாடி ஷெட்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து டிக்கெட் கொடுப்பாங்க. வந்தோடனே ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஸ்டெப்ஸ் ஏறி ஒரு கூடாரமாக இருக்காங்க, பார்க்குற மாதிரி இருக்கும் பில்டிங் மாதிரி. அதுக்கடுத்து கீழே வந்து ஒரு 100 மீட்டர்ஸ் வந்து நம்ம நடந்து கீழே போகலாம். ஸோ நான் தான் நடந்து போயிட்டுருக்கோம். நாங்கள் வந்தப்போ கொஞ்சம் மேகமாக இருந்துச்சு. ஸோ நான் இப்போ கீழே போய் அப்படியே காமிக்கிற மிச்சத்தை. இப்போ கீழே தான் நடந்து போயிட்டுருக்கோம். எனக்கு தெரிஞ்சது ஏன் கீழே விட்றாங்கன்னா, ஆப்போசிட்டில் இருக்க மலை செம்ம ஹைட்டாக இருக்குங்க. அந்த ஹைட்டை வந்து கீழேருந்து இன்னும் நல்லா பார்க்கலாமேங்கிறக்க ஒரு 100 மீட்டர்ஸ் மட்டும் அலோவ் பண்ணுறாங்க கீழே. அதுக்கு தான் போயிட்டுருக்கேன். இப்போ போயிட்டு காமிக்கிறேங்க. செவுத்தில் பாரு, மாடு செடி கொடி மரம்லாம் போட்டு அழகாக செதுக்கி வச்சுருக்காங்க செவுத்தில். அதுவும் அவ்வளோதாங்க. ஒரு வேளை டாப் ஸ்டேஷன் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு. இங்கே அந்தளவுக்கு எதுவும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு க்ளவுட்ஸ் எல்லாம் வந்து ஓரளவுக்கு லைட்டாக மறைச்சிருக்கு. உங்களுக்கு ஃபுல்லாக கிளியராக இருக்கப்போ வந்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்க எல்லா மலையுமே பார்க்கலாம். நீங்கள் இங்கே நிறையா மலை ஆப்போசிட்டில் ரொம்ப ஹைட்டாக இருக்குது, நீங்கள் அதெல்லாம் பார்க்க முடியும். இல்லைன்னா ஜஸ்ட்டு இந்த கிளைமேட்டுக்கு வந்து என்னங்கன்னா நல்லா தான் இருக்கும், அதுவும் வந்துட்டு போகலாம். நீங்கள் அடிக்கிற குளிருக்கு வந்து வேக வச்ச சோளம் வாங்கியிருக்கேன், மிளகாப்பொடிலாம் தூவி. ஒரு சோளம் வந்து ஃபுல் வந்து 50 ரூபா, 2 வாங்கியிருக்கோம். அவ்வளோதான். டாப் ஸ்டேஷன் வேறு பார்த்து முடிச்சாச்சு. ஸோ இதோட டாப் ஸ்டேஷன் வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். இங்கேருந்து வந்து கிளம்புறோம்.